Okay, welcome back to my channel. Today என்ன டாபிக் பார்த்தோம்னா if and ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து if ஆர் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். if ஃபங்க்ஷனே ஒரு டிக்ளரேஷன் ப்ராசஸில் கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்னு டிக்ளேர் பண்ணுறது. அது ஒன் அட் அ டைமில் ஒரே ஒரு லாஜிக் டெஸ்ட் பண்ணும். if and ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மோர் தென் ஒன் லாஜிக்கல் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இஃப் அண்ட் ஃபங்க்ஷனோட மேஜராக உள்ளதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இஃப் அண்ட் ஃபங்க்ஷனில் போத் கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருந்தால் தான் ஆன்சர் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து மோர் தென் ஒன் லாஜிக்கல் கண்டிஷன் செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அண்டில் வந்து ஆன்சர் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். ஆனால் இஃப் ஆர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு இப்போ இங்கே இந்த மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் 2 மார்க்கை கம்பேர் பண்ண போகிறேன். 2 மார்க்கோடையும் லாஜிக்கல் டெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு தான் இஃப் ஆர் ஃபங்க்ஷன். ஆனால் இஃப் அண்டு ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். ஆர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட எய்தர் மார்க் 1 மார்க் 2 ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்கள் கொடுக்குற லாஜிக்கல் ஃபங்க்ஷனோட மேட்ச் ஆகி ட்ரூ ஆயிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். அது எப்படின்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏஎன்டி அண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க் ஒன்னோட செல் வேல்யூவை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். C2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35. ஓகே, 35 கமா நெக்ஸ்ட்டு D2 கிரேட்டர் than ஈக்குவல் டு 35. ஓகே, 35 தென் அண்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கோட்ஸ்குள்ள பாஸ் கமா ஃபெயில். ஓகேவா, தென் க்ளோஸ் கோட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு வந்துருச்சு. இதை ஜஸ்ட் ட்ராக் ட்ராப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த வீடியோ அண்டு ஃபங்க்ஷனோட இது போட்டிருக்கேன் நோட்ஸ் ஃபுல்லாக. அதை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆர் ஃபங்க்ஷனோ சொல்கிறப்போ உங்களுக்கு அண்டு ஃபங்க்ஷனையும் சொன்னால் தான் ஈஸியாக புரியுன்றதுக்காக ஜஸ்ட் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம ஆர் கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான், அண்டுக்கு பதிலாக ஆர்ன்னு போட போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் parenthesis ஆர் ஆர்னாலே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் parenthesis கொடுத்துட்டீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட் பண்ண போகுது. என்ன லாஜிக்கல்? சேம் தான். அதோட செல் வேல்யூ எடுத்துக்கோங்க. எந்த செல்லை செக் பண்ண போகிறோமோ எந்த செல் C2 greater than equal to 35 comma D2 greater than equal to 35. ஓகேவா, க்ளோஸ் parenthesis. நம்ம கொடுக்குற ஃபார்முலாஸ் கரெக்டாக கொடுக்கலன்னா நமக்கு எரர்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக கொடுங்க. கோட்ஸ்குள்ள பாஸ் கமா கோட்ஸ்குள்ள ஃபெயில். ஓகேவா, அண்டுக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் ஆருக்கும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கீவேர்ட் மட்டும் மாற்றிருக்கோம். ஆனால் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். என்னன்னு பார்ப்போம். இப்போ இது ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு ஃபங்க்ஷனில் ஃபெயில்னு கொடுத்துருக்கு. ஏன் ஃபெயில்னு கொடுத்துருக்கு? ஒரு மார்க்கில் வந்து அவங்க 25 எடுத்திருக்காங்க. பிலோ 35 எடுத்ததுனால அவங்கள ஃபெயில்னு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அண்டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரையும் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கும். அது எத்தனை கண்டிஷன் நம்ம கொடுத்தாலும் அத்தனை கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் ஆன்சர் வந்து டிக்ளேர் பண்ணும். ஃபால்ஸ் இல்லைன்னா அதர்வைஸ் ஃபெயிலுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஆர் ஃபங்க்ஷன் பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. ஏதாவது நீங்கள் கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸில் லாஜிக்கல் டெஸ்ட்டில் மோர் தென் ஒன் லாஜிக்கல் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் வந்து ட்ரூவாக இருந்தால் கூட ஆன்சர் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். இதான் டிஃப்ரென்ஸு அண்டுக்கும் ஆருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்களுக்கு இன்னும் மோர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம்.